Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்க தோல் எல்லாம் நல்லா நீக்கிட்டு மண்ணு போக நல்லா கழுவி எடுத்துக்கறணும். சோ கழுவி எடுத்த மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி குக்கர்ல போட்டு நல்லா மூழ்குற அளவு தண்ணி ஊத்திக்கறணும். தண்ணி ஊத்திட்டு இதுல 1 டீஸ்பூன் உப்பும் கூட சேர்த்து ஒரு 3 ல இருந்து 4 விசில் வேக வச்சு எடுக்கணும். கிழங்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன அளவா கட் பண்ணி எடுத்துக்கறங்க. அப்பதான் அப்புறம் மசிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. இப்போ குக்கரை மூடி நம்ம அடுப்புல வச்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சாச்சு. ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது வெந்துட்டு இருக்க டைம்ல இந்த கிழங்குக்கு வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணனும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கறலாம். இதுல ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கறணும். சோ கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கறணும். அது கூட பாத்தீங்கன்னா அதே 6 பல்லு பூண்டு எடுத்துக்கறேன். அது கூட 2 பச்சை மிளகாய். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்க்கணும். மிளகாய் பொடிலாம் சேர்க்க போறது இல்ல. அது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட அளவெல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி அரைச்சிருக்கேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தேங்காயை அரைச்சாச்சு. தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரைஞ்சிருக்கணும். தேங்காய் அரைக்கும் போது லைட்டாக வந்து 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறங்க. இப்போ பாருங்க, கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வெளியாக்கிடணும். கொஞ்சம் கூட வந்து கிழங்கு அவிச்ச தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த தண்ணியோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பசை மாதிரி ஆகிடும். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியை கீழே ஊற்றிடணும். உங்களுக்கு குக்கரோட வச்சு வடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு வடிகட்டிக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்புறம் கூட நீங்கள் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. வடித்ததுக்கு அப்புறமா கிழங்க வந்து இந்த மாதிரி நச்சு விட்டுக்கிறலாம். ஸோ மொத்தமாக மசிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன கட்டியர் கிடந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கிறணும். தேங்காய் சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி ஊற்றினா போதும். ஒரு 50 ml அப்படி இல்லைன்னா அதுக்கும் குறைவா தண்ணி சேர்த்தாலே போதும். அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். திருப்பி நம்ம ஏற்கனவே வந்து கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கிறங்க. இப்போ தேங்காய் கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா பொரியட்டும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேருங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி கப்பா புழுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கப்பா வேவிச்சதும்பாங்க. இது வந்து நீங்கள் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிலர் தாளிக்க மாட்டாங்க. பட் நம்ம தாளித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தாளித்து சாப்பிட்றோம். இது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இதை வந்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிழங்கு, தேங்காய் இதெல்லாம், அதில் வந்து தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ஸ்டவ்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸே எடுத்துக்காமல் இதை வந்துட்டு இதையே நீங்கள் சாப்பாடாக கூட எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மரவள்ளிக்கிழங்குல நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.